ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதியை வந்து தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து வைக்கிறப்பல வச்சுட்டு அசந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வேறு யார் இருக்கா பாரதி, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் வந்து என்றைக்குமே உங்கள் கூட இருக்கணுங்கிறது விதி, அதை யாரும் மாற்ற முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதிக்கு வந்து நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்துட்டு கையை வந்து மெதுவாக விட்டுட்டு பாரதியை வந்து பிரிய மனசு இல்லாமல் அங்கேருந்து வந்து நவுந்து வர்றாப்புல நம்ம ஆதி வீட்டுக்கு. இந்த பக்கம் வந்து அறிவை பார்க்குறதுக்கு மணி வந்து வீட்டுக்கு தனியாக வந்து நிற்கிறாப்புல. வந்தோடனே, என்ன சார் உங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக வேலை செஞ்சிச்சா அப்படின்னோடனே, நீ பேசாதையா, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு மணியை பார்த்து சத்தப்படுறாங்க. நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்காது. இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ தூரம் பழக விட்டது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போச்சு தெரியுமா அப்படின்னோடனே, இவங்க 2 பேரை பிரிக்கவே முடியாமல் லெவலுக்கு கொண்டு போயாச்சு, நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என் பொண்ணு வாழ்க்கை வேறு வந்து இப்போ வந்து ஸ்வேதாவை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். கேட்டால் கோவம் வேறு வருது, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குற நிலமையில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஜோசியக்கார பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே மணி வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என்றைக்குமே உங்களோட விசுவாசியாக தான் இருக்கேன். நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நான் நிச்சயமாக செய்வேன். இப்போ கூட பாருங்கள், எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அத்தை வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னோன்னே, இந்த கோவிலில் வந்து பூ கட்டுறது வந்து வச்சுருக்காங்க. 2 பூவும் வந்து ஒரே பூவாக வச்சு ஐடியா பண்ணி பிரித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து என் குடும்பத்துக்கு தெரியாமல் உங்களுக்கு உதவி வேணுங்கிறதுக்காக காசு வாங்கினது என்னமோ உண்மை தான். ஆனால் வந்து நான் முடிவு பண்ணி அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஆதிக்காக வந்து கொடுத்தேன் இல்லையா, அதை வந்து நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொடுத்தேன், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் புரிஞ்சுக்கட்டும்னு சாரதா வராங்க. வந்தோன்னே வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்து ஏதாவது ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்டோன்னே, நிச்சயமாக பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுறாங்க 2 பேரும். சரி என்ன பண்ணதாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கள். அவங்க 2 பேரும் வந்து வந்து இங்கே ஆதிக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் பாரதிக்கு அங்கேருந்து மனசில் பட்டு இங்கே வராங்க. அது ஒன்று தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே புரியல. ஆதிக்கும் பாரதிக்கும் ஏதோ ஒரு வந்து தொடர்பு இருக்குது. அது என்ன தான் அப்பாற்பட்ட தொடர்பு, அது என்னன்னு தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சாரதாவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து நவுந்து போகிறாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஆதி வந்து சோபாவில் உட்காந்து பாரதியை பற்றியே நினச்சி யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து அறிவு வராப்பில். வந்தோடனே சாரதாம்மா கிட்ட வந்து, சரி நீயே கேளு அப்படின்னு சொன்னோன்னே கேட்க ஆரம்பிக்கிறேன். அவன் என்ன அது யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு, அது ஒன்றும் இல்லாமல் பாரதியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தியா இப்போ கூட வந்து பாரதியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு. இதில் பாரதி ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. எதனால் வந்து அவங்க வந்து இவ்வளோ மோசமாக குழம்புனாங்க, யாரோ குழப்பி விட்டுருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, சாரதா மூஞ்சியில் வந்து லைட்டாக பதட்டம் தெரியுது. அந்த சமயத்தில் தான் வந்து அறிவு பேச ஆரம்பிக்கிறாப்புல. ஆமாம், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்தவ முதலாளியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன அவளுக்கு என்ன வலிக்குதா, தேவையில்லாமல் வந்து ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே வந்து புருஷன் வேறு இல்லை, இப்போ என்னடானா போதா குறைக்கு குழந்தையோட வேறு இருக்கா. அவள்லாம் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். உடனே சரின்னு சொல்லுவாளாம், இல்லை முடியாதுன்னு சொல்லி ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னோன்னே ஆதிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு வேகத்துக்கு வந்து சட்டையை பிடிச்சி அறிவை வந்து அப்படியே தூக்கிட்டாப்புல. சாரதாம்மா பெட்டாடியே, சாரதாம்மா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஆதி, நீ கையை விடு அப்படின்னு. இன்னொரு தடவை வந்து பாரதியை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, தொலைச்சி நானும் போனால் போதுன்னு சொன்னோன்னே, ஆதி கையை விடு, அவர் உன்னோட மாமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறமேட்டுக்கு சாரதா வந்து கையை தட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து மறுபடியும் சொல்கிறாப்புல, இங்கே பாரு, இன்னொரு தடவை பாரதியை பற்றி என் முன்னாடியோ யாருக்கிட்டேயோ தப்பாக பேசுனேங்கிறது தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து நவுந்து போகிறாங்க. குடும்பத்தோடு வந்து மொத்த பேரையும் அழைச்சிட்டு வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க ரத்னம். கரெக்டாக வந்து பூசாரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பூ போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கோன்னு, தாராளமாக போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பாரதி ஏம்மா இது எனக்கு இப்போ கூட துளி கூட விருப்பம் இல்லை. ரத்தனம் வந்து சொல்கிறாங்க, ஏதோ மனசு ஆறுதலுக்காக செய்கிற படி இஷ்டம் இருந்தால் செய்யுமா, இல்லைன்னா வெறும்னா சாமி மட்டும் கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி சொல்கிறாங்க, அப்போ இருந்த மனநிலையில் வந்து நான் சொல்லிட்டேன், பட்டு எனக்கு வந்து இருந்தாலும் அத்தை இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வந்துட்டோம், சாமி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதையே ஏற்றுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தனியாக வந்து
தினமும் இவ்வளோ பார்த்தியா இப்போ கூட வந்து அவளை குழப்பி இவ்வளோ தூரம் கோயிலுக்கு பூ போடுற வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து காய் நவுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒரே இதில் வந்து பூவை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரத்னம் பார்த்துடுறாப்புல. பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அடுத்த திட்டம் பிளான் போடுறீங்களா, நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது, மரியாதையாக வாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு பூசாரி வந்து இவங்களுக்கே தெரியாத ப்ரொசீஜர்லாம் சொன்னோடனே ரத்னா எதுவுமே தெரியாமல் தான் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து என்ன சத்தம் போடுறாங்க மரகத்தை. அதோட எபிசோட்